எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சி தருவா, உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கடனாளியாக இருக்கிறேனே, எல்லோரும் என்னுடைய குடும்பத்தை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்களே என்று கவலைப்பட்டு வியாதி வந்ததோ, கலக்கங்கள் பயம் பிடித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா. அநேகத்துக்கு அதிபதியை மாற்ற இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. கடன் ஆனதுனால ஹல்லேலூயா ஏளனமாக நீங்கள் நினைக்கப்படலாம். கடனாளி ஆனதுனால உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். கடனாளி ஆனதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். கடனாளி ஆன உடனே ஒருவேளை கணவனே பிரிஞ்சு போயிருக்கலாம், இல்லை மனைவி பிரிஞ்சு போயிருக்கலாம். பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், பல சூழ்நிலைகளிலும் ஹல்லேலூயா கடனாகி பாருங்கள், இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் தத்தெடுத்து கொண்டு இருக்கிறது. கடன் பாருங்கள் ஒரு பாதாளம் மாதிரி இருக்குது. அது வேதனை, ஒரு சரக்களை கொண்டு தள்ளி போட்ட மாதிரி இருக்கிறது. எலும்பு வேணும், என் கடனை அடைக்க முடியுமா, வழி திறக்கப்படுமா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? வேதவசனம் இப்படியா சொல்லுகிறது. என்னாகமோ 11:18, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், வனாந்தரத்தில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. இறைச்சி வேணும் அவங்களுக்கு. ஏன்னா எகிப்தில் நல்லா இறைச்சி சாப்பிட்டவங்க, அங்கே இறைச்சி இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் கேட்டால் அவர் கொடுக்க போகிறாரு. அதுக்கு முந்தின அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அவங்க கூடாரத்துலேருந்து என்ன செஞ்சாங்களாம், அழுதாங்களாம். பாருங்கள், அதை மோசே கேட்டார். கர்த்தருடைய கோபம் மூண்டது. அதனால பாருங்கள் என்ன செஞ்சார், நாளைக்காக நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பரிசுத்தமாகணும். பாருங்கள், வசனம் சொல்லுது, நீ பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எப்படி இறைச்சி சாப்பிட முடியும் வனாந்தரத்தில்? ஹல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்களாம். ஹல்லேலூயா. என்னாகமோ 11:21, அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவள் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே அப்படின்னு இவர் கேட்கார். நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி வாழ்க்கையில் கூட எந்த இடத்துல நீ விழுந்து இருக்கீங்க, அந்த இடத்துல ஆண்டவரை என்னை தூக்கி நிறுத்திருங்கப்பா, என்னையும் என் கனவையும் என் கணவனை என் மனைவியும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, பார்த்தா நாங்கள் அந்த பூமியில் வாழ முடியும் ஏசப்பா, என்னுடைய பாவங்களை சாபங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அது மாத்திரமில்ல பாருங்கள். ஹல்லேலூயா. என்னாகும் 12:31, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடந்தது. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். சன்னங்களை முதலாவது பரிசுத்தப்படுத்த சொல்ல, உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னால் நீ முதலாவது பரிசுத்தமாகுன்னு சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அப்போ பாருங்கள், கர்த்தரிடத்துல பரலோகத்தில் காற்று புறப்பட்டு வருது. பாருங்கள், கர்த்தரிடத்தில் புறப்பட்ட காற்று சமுத்திரத்தில் இருந்து அல்ல அவங்க பாளையம் முழுதும் என்ன செய்ய நிரப்பிட்டான். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையில் பாருங்கள் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு அற்புத கீழ்காற்றை கர்த்தர் அனுப்புவார். அது ஒரு ஆச்சரியமான காற்று, அது ஒரு அதிசயமான காற்று, அந்த பரலோக காற்று, அந்த ஜீவ நதி. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் பாயும். பாருங்கள், நீ விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இந்த கடன் பிரச்சனை எனக்கு மாறும், என்னையும் என் குடும்பத்தையும் தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் கடனாளி இல்லை, நான் கொடுக்குற பிள்ளை, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த வார்த்தையை சொல்லுங்கள் தேவ பிள்ளை. அநேகத்துக்கு அதிபதி கர்த்தரை மாற்ற போகிறார். விசுவாசம் அறிக்கையிடுங்க. பாருங்கள், காற்று சமூகத்தில் வந்து காடையை அடித்து கொண்டு போட்டுச்சான். இன்றைக்கி உங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு உங்கள் எல்லைகளில் ஆமேன் அற்புதங்களை கொண்டு வரப்போகிறது, அற்புதங்களை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்புத கீழ் காற்று பரிசுத்த ஆவியின் வீட்டுகளை ஆமே அனுப்புவா. அந்த காற்று உங்களை ஆசீர்வதிக்கும், நன்மைகளை கொண்டு வரும், வேலையை கொடுக்கும், வருமானத்தை அதிகமாக்கும்.
அதுதான் அற்புத கீழ்காற்று. பாருங்க, அற்புத கீழ்காற்றே எங்கள் வாழ்க்கையில் வீசட்டுமே, காடைகள் நிரம்பட்டுமே, எல்லா குடும்பங்கள் செழிக்கட்டுமே, நன்மைகள் வரட்டுமே, எல்லா குடும்பங்கள் செழிக்கட்டுமே. காற்றே வீசிடும், நேச காற்றே வீசிடும், காற்றே வீசிடும், நேச காற்றே வீசிடும். அல்லேலூயா. அற்புத கீழ் காற்றை கர்த்தர் உங்களுக்கா குடும்பத்துக்கா வீச செய்வார். நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல இல்லை, எதிர்பாராத இடத்திலிருந்து அந்த அற்புத கீழ்காற்று ஆமே உங்கள் வீடுகளில் வீசும். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும் பாருங்க. நீங்கள் அல்லேலூயா பாவத்தை அறிக்கையிட்டு செபிக்கும் பொழுது, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசப்பா என்று சொல்லும் பொழுது அற்புத கீழ்காற்று உங்கள் வீட்டில் கர்த்தர் அனுப்ப போகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படணும். பாருங்கள், ஆண்டு சமூகத்தில் போய் உங்களை தாழ்த்தி செவிங்க. அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்திடுங்க இயேசப்பா. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்க முடியாது. பாருங்கள், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபார ஸ்தலத்தில், உங்கள் கம்பெனியில் அற்புத கீழ்காற்றை கர்த்தர் வீச செய்வார். நீ வேலை ஸ்தலங்களில் போட்டிகள் பொறாமைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை சுற்றி ஒரு எரிச்சலின் ஆவி, உங்களை சுற்றிலும் பகைகள், மந்திரவாதங்கள், பெள்ளி சூனியம் பண்ணி நீ கடனாளியாய் மாறியிருக்கலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத மக்களுக்கு குரோதம் எழும்பி உங்களை இந்த பிரச்சனையில் விழ வச்சிருக்கலாம். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அற்புத கீழ்காற்று உங்கள் வீட்டுகளை அனுப்புவார். அற்புத கீழ்காற்று வீசி நன்மைகளை கொண்டு குவிக்கும். அற்புத கீழ்காற்று வீசி உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அற்புத கீழ்காற்று வீசி உன் கடன் அடைக்க கர்த்தர் வழி திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. காடைகளை குவித்த அதே அற்புத கீழ்காற்று உங்கள் வீடுகளில் வீசும்படியாய் நான் உங்களுக்காக செபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா, உடைய அக்கினி இறங்கட்டும். அற்புத கீழ்காற்று அனுப்புங்கப்பா. அல்லேலூயா. எங்களை காடைகளை கேட்டாங்கப்பா. அல்லேலூயா. இறைச்சி கேட்டாங்க ஏசப்பா, நீ காடைகளை கொடுத்திருப்பா. முதலாவது உன்னை பரிசுத்த பண்ணிக்கொள்னு சொன்னீங்கப்பா, பரிசுத்த பண்ணி கொண்டாங்க ஏசப்பா. அல்லேலூயா. அந்த காற்றை வீச பண்ணிங்கப்பா. மோசே கூட கேட்டார், இவ்வளோ பேருக்கு இறைச்சி எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி. என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதா என்று சொல்லி காண்பா என்று சொல்லி ஏசப்பா அற்புத கீழ்காற்று வீச செய்து காடைகளை குவித்த அதே ஆவியானவர் எப்பொழுதும் நம்முடைய பிள்ளையுடைய வீடுகளில், குடும்பத்தில் அல்லேலூயா ஒரு அற்புத கீழ்காற்று வீசட்டும். அற்புத காற்று வீசட்டும். நன்மைகளை கொண்டு குவிக்கட்டும் ஏசப்பா. அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுடைய அல்லேலூயா அழுகை மாற்றும். கண்ணீரை துடைங்கப்பா. ஆமென். கடன் நிமித்தமாக வீட்டில் சண்டைகள், கடன் நிமித்தம் வீட்டில் வியாதி, மன குழப்பங்கள், என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் கலைஞர் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு அற்புத கீழ்காற்று வீசுங்க. அற்புத கீழ்காற்று வீசட்டும். நன்மைகளை கொண்டு குவிக்கட்டும் ஏசப்பா. இப்படி கண்ணீர் துடைக்கப்படட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாயின்னு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறட்டும் ஏசப்பா, நிறைவேறட்டும். பரலோக காற்று வீசட்டும். பரலோக நதி உங்கள் வீட்டில் பாயட்டும் ஏசப்பா. கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, குடும்பங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசுவே, வட்டிக்கா கடன் நெருக்குகிறது ஏசப்பா. மாத வட்டி, நாள் வட்டி, அல்லேலூயா வருட வட்டி கட்ட முடியாதபடி ஏசப்பா. நகை தங்கங்கள் திருப்ப முடியாதபடி கர்த்தாவே. வீட்டு கடன் அடைக்க முடியாதபடி, பிள்ளை படிப்புக்கு வாங்கின கடன் அடைக்க முடியாதபடி ஏசப்பா. அன்னுதீன வட்டி கடன் ஏசப்பா. கலைஞர் நிற்கிறாங்க, உதவி செய்யும். ஒரு கீழ்காற்று அனுப்புங்கப்பா. அற்புத கீழ்காற்று, அற்புத காற்று வீசட்டும். பரலோக காற்று வீசட்டும். நன்மைகள் கொண்டு குவிக்கட்டும் ஏசப்பா. மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும். அக்கினி 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 ரிபா லாபா ராபா ஷாபா அக்கினி அக்கினி இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். அதிசயம் மாணவர் வந்து அநேகத்துக்கு அதிபதியாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றும். அநேகத்துக்கு அதிபதியை மாற்றும். கடனை அடைத்து அநேகருக்கு கொடுக்கும்படியா அநேகத்துக்கு அதிபதியை மாற்றி குடும்பங்களை ஆசீர்வாதங்க. சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வைங்கப்பா. தலையை உயர்த்தி காட்டுவீராக. அக்கினி இறங்கட்டும். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. கடன் சொல்லி அழுது தூக்கமே இல்லைப்பா. உடம்பு அதனால வியாதிகள், பலவீனங்கள், வேதனைகள், பயம் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கட்டும். இந்த கடன் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், நொறுக்கிறேன், எரிக்கிறேன், தகர்க்கிறேன், சாம்பலாக்குறேன். இயேசுவின் அக்கினி இறங்கி அதிசயங்களை கொண்டு வரட்டும் ஏசப்பா. வீட்டில் குடும்ப ஜெபம், தனிச்சபம் நடக்கட்டும் ஏசப்பா. வல்லமை காற்று வீசட்டும். அல்லேலூயா. நன்றி. காற்று வீச அதிபதியாய் மாற்றி ஆசீர்வதிங்க ஏசப்பா.
அக்கினி அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி அக்கினி சமாதான வீட்டுக்குள்ள இறங்கட்டும். பணம் கொடுங்க கொடுங்க, நன்மை கொடுங்க. அதிசயம் 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 நடப்பதாக டேடி. ரீபாக்கரவா சந்தலவிக்கா தூரவிக்கிறவா. அல்லே லூயா. நன்றி நன்றி நன்றி. யார் யார் குடும்பத்தை பார்த்து சிரித்தாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போக முடியாது. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி 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 நன்றி. இனி இவங்க கடனாளி அல்ல. நன்றி ஏசப்பா. எங்கள் ஊழியக்காரங்கப்பா அநேகருக்கு கொடுக்குற பிள்ளைகளை ஏசப்பா, அநேகருக்கு கொடுக்குற பிள்ளைகளை மாற்றி நீ ஆசிரியர் வந்துட்டீங்க, அதற்காக நன்றி நன்றி. அந்த குடும்ப தலையிலிருந்து நடக்க வைக்க போறீங்க. நன்றி 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 நன்றி. நல்ல தூக்கத்தை கொடு, சந்தோஷமாக வீட்டில் நிலவட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.